என்னடா ட்ரிப்பு போலாம் வர சொல்லிட்டு காவி சொல்லிட்டு நிக்கிற. உங்களை வர சொல்லிட்டாரா? இவருக்கு காஸ்டியூம் பார்த்தா கன்ஃபார்ம் கோயிலுக்கு தான் போறோம். ரைட்டு, இன்னைக்கு ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க, வாங்க போலாம். இப்போ எங்க போறோம்னு தானே உங்களுக்கு 2 பேருக்கும் தெரியணும். முதல்ல கார்ல ஏறுங்க, 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு புனிதமான இடத்துக்கு போறோம். தெரியணுமா எங்கன்னு? 2 மணி நேரம் காட்டுது. ஆனா நம்ம எவ்வளவு நேரத்துல போய் சேர போறோம்? 4 மணி நேரத்துல. எவ்வளவு தூரம்டா இருக்கு? 1 ஹவரா? 1 ஹவர் தான் காமிச்சிட்டு. ஏய் மச்சான், அங்க போடுறா பறவைங்க சூப்பரா இருக்கு, எறா அதை வீடியோ எறா. டேய் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு ஃபுல்லா காக்காவா பறந்துட்டு இருக்கு. டேய் எறா. டேய் புறாவா இருந்தா பரவாயில்லடா, காக்கா பறக்கிறதுலாம் ஏன்டா எடுக்கணும் டேக்கு? பறவைங்களை கிட்டயாவது எல்லாம் ஒத்துமையா பாருங்கடா. காக்காவும் அது ஒரு அழகுதான்டா. எப்படி நம்ம இப்ப கோயிலுக்கு போற வழியில சாப்பிடறப்ப இல்ல திருத்தணி போயிட்டு சாப்பிடணுமா? சொல்றேன். நான் போற வழியில ஒரு ஹோட்டல் இருக்கு, கூகுள் மேப்ல தான் சொல்லுது. டேய் என்னடா ஓரம் கட்டுற? நம்ம இன்னைக்கு எங்கேயும் சாப்பிட போறது இல்ல. திருத்தணியில போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துதான் சாப்பிட போறோம். நாம இன்னைக்கு விரதம். விரதமா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எம்மை வென்று மனது அந்த குமரனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? எவன் கொடுத்த சக்தியன்? எப்படிப்பட்டவன்? அவன் யாராயிருக்கலாம்? அவனையா யாரென்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன். வேலன் வேதத்துக்கு வீரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு நான். எடிட்டர் இப்போ போடுங்க இன்ட்ரோவை. நாங்கள் இந்த கியூவில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டைம் வந்து 11:54. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தோம்னா நட சாத்திருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 12 மணிக்கே சாப்பிட்றாங்க. சாமியை பார்க்க வச்சுட்டு தான் அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே தான் வந்து உப்பு விற்கிறாங்க. எதுக்குன்னா உப்பு வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து உடைக்கிற மாதிரி. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், ஹரஹர பாடுங்கள், வருவதை பாருங்கள். சாமி கும்பிட்டோம், இப்பயாச்சும் ஏதாவது வாங்கி கொடுங்களேன். என்னடா வேணும்? நம்ம திருத்தணியில் முருகர் கோயில் ஃபேமஸானது. இந்தா பஞ்சாமிர்தம் வாங்கியாச்சு, சாப்பிடு. ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, பஞ்சாமிரத்தை எப்படி தெரியுமா சாப்பிட? லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டு. ஆஹா, பஞ்சாமிர்தம் அதுவும் முருகர் கோயில் பஞ்சாமிர்தம் அவ்வளோதாங்க. பஞ்சாமிர்தத்தை இப்படி தான் சாப்பிடணும். நாங்கள் வரும்போது செம்ம வெயிலே, சரியான கூட்டம். அந்த கூட்டத்திலே எப்படா போய் சாமியை பார்ப்போம்னு யோசிப்போம். நாங்கள் வந்த டைம் வர 11:45 கிட்ட ஆயிடுச்சு, நட சாத்துற டைம். வேற ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுலேயுமே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக விட்டாங்க. ஏன்னா நட சாத்துற டைம் அதிகமாகிடுச்சு. நாங்கள் ஓடி இருக்கோம், இந்த கிளிப்பிங் நான் இங்கே காட்டுறேன். ஸோ அப்படி போயிட்டு சாமி அவ்வளோ கிட்ட போயிட்டு சூப்பராக பார்த்தோம். அது உனக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக கீழே வரும்போது ஒரு தட்ட டைம் கேட்டான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, நைட்டு ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பொறுமையாக போய் பாருங்கன்னு சொன்னான். அங்கே போய் பார்த்தா தெரியுது 12 மணிக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு அவசரமாக இன்னொரு கேட்வே ஓப்பன் பண்ணி ஸ்பெஷல் மாதிரி கொடுத்தாங்க. ஆமாம், அதுதான் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. நாங்கள் போய் பார்க்க முடியாது, ஈவினிங் தான் மிஸ் பண்ண முடியும்னு நினச்சேன். பட் ஆனால் குயிக்காகவே நீ போய் பார்த்துக்கலாம் ஆஃப்டர்நூன். படியேறி வரலாம் தான் யோசித்தோம். இந்த நட சாத்துற டைம் வேறு வந்துடுச்சா, சரி அதான் அப்படியே வந்துட்டோம். நாங்கள் வந்ததும் நல்லா சிறப்பு தரிசனம். இங்கேயே 2-3 வாட்டி நடந்துட்டோம். வெயில் வேலை செம்ம வெயில், கால்லாம் செம்ம சூடாயிடுச்சு. ஸோ பாருங்க, நிறைய பக்தர்கள் வராங்க திருத்தணிக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. கொஞ்சம் நாங்கள் லேட்டாக இருந்தால் கூட இந்த கியூ இதில் தான் பக்தர்கள் கியூவில் இங்கே தான் நாங்களும் நின்றுருக்கணும். சரியான கியூ. சூடுக்காக அண்ணன் பாருங்க தண்ணியெல்லாம் இங்கே கீழே விட்டுட்டு இருக்காரு. செருப்பு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பாருங்க காவடி எல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கு. 5ஆம் வீடு முருகரோடது. பாருங்க இப்போ திருத்தணி இப்படிதான் இருக்கு. ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு காமிச்சது. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த நித்தியமுத்தம் ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட்டோம். மார்னிங்கும் இங்கே தான் சாப்பிட்டோம், இப்போ லஞ்சும் இங்கே தான் எடுத்தோம். இங்கே என்ன ஒரு காமெடிடா, இப்போ நம்ம தான் சாப்பிட்டு லைட்டாக அப்படி ஏஞ்சோன்னு வைங்களேன், சரக்குன்னு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சீன்ல வந்து நிவாஸ் வந்து ரோஸ் மில்கை வந்து விட்டுட்டு கைகளை ஏஞ்சான். டே எடுத்துட போறாங்கடா, சரக்குன்னு வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு பதறிப்போம். அந்த காட்சியை நான் காட்டுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ்ல சரக்குன்னு வந்து காலி ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ்மெண்டோட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டக்கு
பக்கெட் கிளீன் ஆகுது. ஸோ ஏதாவது சாப்பிட்டது ஏதாவது வந்து கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே அதை இருக்காது. மட்டும் பண்ணாதீங்க. எதுவுமே இருக்காது. நித்தியாமிர்தம் குவாலிட்டி வைஸ் தரமா இருந்துச்சு, டேஸ்ட்லாம் செம்மையா இருந்துச்சு. நடந்ததா சொல்றேன், இங்க இப்படி ஒன்று சூப்பர் ஃபாஸ்டா ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதை தான் ஷேர் பண்ணோம். சாப்பிட்டாச்சு, ஜாலியா படுத்துப்பேன் சாஞ்சிக்கிட்டு, பின்னாடி படுத்துப்பேன். நான் தானே வண்டி ஓட்டணும். இன்னும் சென்னைக்கு போனோம், உள்ள போய் கார் எடுக்கிறேன். போலாமா? இந்த இடத்துல இந்த சீட்டை பேக் பண்றது எங்க இருக்கு சாஞ்சிக்கிறதுக்கா? மச்சான்? ப்ரோ நீ அப்படியே வேணா படுக்கிறதுனா படுத்துக்கோ ப்ரோ. அப்படி நல்லா படுத்துக்கோ ப்ரோ. அப்படியே ஒழுங்கா 2 பேரும் அப்படியே உக்காந்துட்டு வரீங்க. எப்படி அப்படியே ஸ்டிஃபா உக்காந்துட்டு வரணும் என்ன மாதிரியே. சேவல்கூடி பறக்குதடா, சேத்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, அங்க பார்க்க பரவுமடா நுங்கையா. தமிழருக்கு முப்பாட்டு முருகன்டா, இந்த முப்பாட்டு எங்களுக்கு தலைவன் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ டேக் கேர். வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா.